Welcome back children. இன்னைக்கு நாம 8th standard pros பார்க்கலாம் children. சைபர் சேஃப்டி. சைபர் சேஃப்டினா இணைய பாதுகாப்பு. வாங்க children, லெசனை பார்க்கலாம். One day Gladyn asked his mother. ஒரு நாள் Gladyn அவங்க அம்மாட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? Mom, do you know how a screw gauge works? அவங்க அம்மாட்ட என்ன கேட்குறான்னா, அம்மா உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்க்ரூ கேஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு? அந்த ஸ்க்ரூ கேஸ்னால் சில்ட்ரன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த படத்தை பாருங்களேன் சில்ட்ரன், இதுதான் ஸ்க்ரூ கேஸ். இதுக்கு தமிழில் திருகு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, no son, let us browse about it in internet. அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது மகனே, நாம் அதை பற்றி அந்த ஸ்க்ரூ கேஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி இணையதளத்தில் தேடுவோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ப்ரௌஸ்னால் தேடுதல், தேடுறது. இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம். அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஓ கேன் வி ஃபைண்ட் இட் இன் இன்டர்நெட்? அப்போ அந்த கிளாடின் இருக்கான் இல்லையா, அவன் கேட்குறான், அப்போது நாம் அதை பற்றி இணையதளத்தில் நாம் பெற முடியுமா, அந்த ஸ்க்ரூ கேஸை பற்றி தகவல் பெற முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ அம்மா சொல்கிறாங்க, எஸ் சன், இன்டர்நெட் இஸ் அ கிரேட் டூல் where you can gather information to gain knowledge. இப்போ அம்மா சொல்கிறாங்க, ஆம் மகனே, இன்டர்நெட் ஒரு சிறந்த ஆயுதம். இது மூலமாக நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன், நிறையா தகவல்களை நாம் சேகரிக்கலாம். அதே சமயத்தில் நிறையா அறிவையும் பெறலாம். கேதர்னா சில்ட்ரன் சேகரித்தல், கெயின்னா பெறுதல். இப்போ அம்மாவும் அந்த கிளாடினும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஸ்க்ரூ கேஸை பற்றி இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் தேடுறாங்க. இப்போ கிளாடின் பார்த்துடுறான், அந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கிடச்சிடுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஹியர் இட் இஸ், இதோ இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ மாம், ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்கிறான். இப்போது அப்பா கேட்குறாரு, வேர் ஆர் தி கிட்ஸ் கிளாடின் அண்ட் ராணி? இப்போ அப்பா கேட்குறாரு, எங்கே குழந்தைங்கள்லாம் எங்கே, கிளாடின் எங்கே, ராணி எங்கே அப்படின்னு அப்பா கேட்குறாரு அம்மாட்ட. அப்போ அம்மா பதில் சொல்கிறாங்க, Gladyn is gathering information in internet for his science project. Gladyn இன்ஃபர்மேஷன் சேகரிச்சிட்ருக்கா இன்டர்நெட்டில் சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக. பாப்பா சொல்கிறாரு, குட், நல்லது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, ராணி சீம்ஸ் லைக் ஷீ இஸ் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் சம்திங். ராணியை பார்த்தா பயந்து போனது மாதிரி தெரியுது, ஏதோ பார்த்துட்டு பயந்து போனது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரைட்டன்னா பயந்து போகிறது. பாப்பா சொல்கிறாரு, ஓ வாட் ஹேப்பன்ட் ஆல் ஆஃப் அ சடன்? பாப்பா கேட்குறாரு, என்ன நடந்தது திடீரென்று? ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீரென்று ராணிக்கு என்ன நடந்தது? இஸ் எனிபடி த்ரெட்டனிங் ஹர் ஆன்லைன்? யாராவது அவளை ஆன்லைனில் மிரட்டுறாங்களா? த்ரெட்டனிங்னா மிரட்டுறது. ஸோ யாராவது மிரட்டுறாங்களா ஆன்லைனில் அவளை அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. இப்போது அம்மா சொல்கிறாங்க, threatening online? Are you suspecting any online predator? Oh goodness. இப்போ அம்மா சொல்கிறாங்க, threatening ஆன்லைனில் யாரேனும் பயமுறுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, are you suspecting any online predator? யாராவது நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? சஸ்பெக்டிங் அப்படின்னா சந்தேகப்படுதல். ஸோ யாரேனும் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா யார் மேலேயாவது ஆன்லைன் ப்ரீடேட்டர்னு இருக்காங்களான்ட்டு? ஆன்லைன் ப்ரீடேட்டர் அப்படின்னா ஆன்லைனில் சூறையாடுபவர் இருக்காங்க இல்லையா. சூறையாடுபவர்னால் என்ன அர்த்தம்? மற்றவங்கள ஏமாத்துறவங்க. நீங்கள் டிவியில் அப்புறம் நியூஸ் பேப்பர்லலாம் செய்தி பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஆன்லைன்லேயே சொல்லுவாங்க, என்னென்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கு, ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அதனால் உடனே நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் சொல்லுங்கள், இது என்னது அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள், உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்பாங்க.
அப்போ தெரியாதவங்க என்ன செய்வாங்க, உடனே ஆஹா நமக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிடச்சிருச்சு, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், பெரிய பணக்காரர்களாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வாங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பர், ஏடிஎம் கார்டு நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இவங்களோட அக்கௌண்ட்டில் ஏற்கனவே அவங்க டெபாசிட் பண்ண பணம் எல்லாமே இருக்காது. அவங்க இவங்களுக்கு தெரியாமையே இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இவங்க அப்படியே இவங்கள ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதான் அந்த ஏமாத்துறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் தான் ஆன்லைன் ப்ரீடேட்டர் அப்படின்ட்டு. ஸோ ஓ குட்னஸ், அம்மா சொல்கிறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி வியப்பாக சொல்கிறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு லெட் மீ கால் ஹர், ராணி கம் ஹியர் டியர். அப்போ அப்பா சொல்கிறார் நான் அவளை அழைக்கிறேன், அவளை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு, ராணி செல்லமே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அப்பா அன்பாக கூப்பிட்றாரு. அப்புறம் அப்பா என்ன சொல்கிறாருன்னா மை டியர் வாட் ஹேப்பன், யூ சீம் டல். அப்பா கேட்குறாரு ஐயோ செல்லமே என்ன நடந்தது உனக்கு, என்ன ஆச்சு, ஏன் நீ ரொம்ப சோர்வாக இருக்க, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கிற, பார்க்குறதுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. அப்போ ராணி ரொம்ப தயங்கி சொல்கிறா நோ டேட் ஐ எம் ஓகே, இல்லைப்பா நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கி போய் சொல்கிறா. இப்போ அப்பா சொல்கிறாரு டோன்ட் வரி ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ, டெல் மீ நவ் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. இப்போ அப்பா சொல்கிறாரு கவலைப்படாத ராணி, நான் இருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டெல் மீ நவ் இப்போ சொல்லு, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் எப்படி உனக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு ராணியோட அப்பா கேட்குறாரு. நார்மலாக சில்ட்ரன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அப்பா அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ராணியோட அப்பாவும் எதிர்பார்க்குறாரு ராணிக்கிட்ட. அதனால் ராணிகிட்ட ஃப்ரெண்ட்லியாக அவர் கேட்குறாரு எப்படி நான் உனக்கு உதவி செய்யலாம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. அப்போ ராணி சொல்கிறான் ஐ எம் ரியலி ஸ்கேர்ட், ஓ நோ வாட் இஃப் ஹீ கம்ஸ் ஹோம். அப்போ ராணி சொல்கிறா உண்மையிலே நான் பயந்து போயிருக்கேன், ஸ்கேடுனா பயந்து போகிறது. ஸோ நான் உண்மையிலே ரொம்ப பயந்து போயிருக்கிறேன். ஓ நோ, ஐயோ கடவுளே அவன் வீட்டுக்கே வந்துட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் ராணி சொல்கிறா. அப்போ அப்பா கேட்குறாரு ஹூ எனி ஆஃப் யுவர் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அப்பா கேட்குறாரு யார் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தரா சொல்லு அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. அப்போ ராணி சொல்கிறா எஸ் ஹீ சாட்ஸ் எவ்ரி டே, ஹீ நோஸ் மை நேம், அட்ரஸ், ஏஜ், எவ்ரிதிங். ஆமாம் அவன் வந்து டெய்லி என்னோட சேட் பண்ணுவான். சேட்னா என்ன சில்ட்ரன், நீங்கள் டெய்லி மெசேஜ் பண்ணுவீங்கல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுதான் சேட். ஸோ டெய்லி என்னோட சேட் பண்ணுவான், என்னோட பேசுவான். ஹீ நோஸ் மை நேம், என்னோட பேர் தெரியும் அவனுக்கு, அட்ரஸ் தெரியும், முகவரி தெரியும், ஏஜ் வயது தெரியும், அப்புறம் என்னை பற்றி எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ராணி பயந்து போய் சொல்கிறா அவங்க அப்பாட்ட. இப்போ ராணி சொல்கிறா nowadays he uses bad words. He also told me that if I discuss about the chat to anyone else, he will cause harm to my family members. ஸோ இப்போதெல்லாம் அவன் வந்து என்கிட்ட தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அவன் வந்து என்ன என்கிட்ட சொன்னான்னா, நான் வந்து அவன்கிட்ட பேசுகிறது, அவன் என்கிட்ட சேட் பண்ணுறதை பற்றி யார்கிட்டையாவது நான் பேசினேன்னா, யார்கிட்டையாவது நான் சொன்னேன்னா என்னோடய குடும்ப நபர்களுக்கும் அவன் தொந்தரவு செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னை மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி ராணி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறா. அப்போ அப்பா சொல்கிறாரு டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் மெசேஜ் ஈவன் இஃப் ஹி கண்டினியூஸ்லி டிஸ்டர்ப்ஸ் யூ. ஆஃப்டர் சம் டேஸ் ஹி மே நாட் சேட். ஸ்டில் இஃப் ஹி பாதர்ஸ் யூ I will take care of him by talking to his parents or I will report to the cyber police. Don't worry my dear. அப்பா என்ன சொல்கிறான்னா டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் மெசேஜ். அவனோட மெசேஜுக்கு நீ பதில் சொல்லாத. தொடர்ச்சியாக அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, நீ அதுக்கு பதில் சொல்லாத, பதில் கொடுக்காத. கொஞ்ச நாள் கழித்து அவன் உங்ககிட்ட பேச மாட்டான். ஆஃப்டர் சம் டேஸ் கொஞ்ச நாள் கழித்து அவன் உன்னோட சேட் பண்ண மாட்டான். ஆனால் இன்னமும் அவன் வந்து உனக்கு திரும்பவும் மறுபடியும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தானா, பாதர்ஸ்னால் டிஸ்டர்ப் பண்ணுறது, தொந்தரவு கொடுக்கறது. ஸோ இன்னமும் அவனுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தானா ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் பை டாக்கிங் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். நான் வந்து அவனோட பெற்றோர்கள்ட்ட அவனை பற்றி பேசுகிறேன். இல்லைன்னா ஐ வில் ரிப்போர்ட்
அல்லது என்ன செய்கிறேன் நான், ஐ வில் ரிப்போர்ட் டு த சைபர் போலீஸ். நான் வந்து இணைய பாதுகாப்பு காவல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், அவங்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறேன் அவனை பற்றி அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அப்புறம் டோன்ட் வரி மை டியர், செல்லமே நீ இதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அப்பா ஆறுதலாக ராணிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ராணிக்கு இப்போ தெம்பு வந்துருச்சு. என்ன சொல்கிறா, தேங்க்யூ வெரி மச் டேட், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா ராணி. ஏன்னா அப்பா வந்து அவளோட ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா, அதனால் மகிழ்ச்சியாக நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ அம்மா சொல்கிறாங்க, டியர் ப்ளீஸ் அட்வைஸ் our children how to use internet wisely. இப்போ அப்பாட்ட அம்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், அறிவுரை சொல்லுங்கள், எப்படி வந்து இன்டர்நெட்டை, எப்படி இணையதளத்தை எப்படி புத்திசாலித்தனமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுங்கள். வைஸ்லின்னா புத்திசாலித்தனமாக, ஸோ எப்படி அதை இன்டர்நெட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ அப்பா சொல்கிறாரு, ஃபைன் கால் கிளாடின். அப்பா சொல்கிறாரு, நல்லது, சரி ராணி தான் இங்கே இருக்கா இல்லையா, அதனால் கிளாடினை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. இப்போ அப்பா கூப்பிட்றாரு, சில்ட்ரன் online facilities are for sharing among known members. Never chat with anybody unless you know them like classmates, friends, family members, etc. அப்பா வந்து கூப்பிட்றாரு, சில்ட்ரன் குழந்தைங்களா, நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா கணினி நேரடி தொடர்பு வசதிகள். ஸோ இந்த வசதிகளெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களோட தான் ஷேர் பண்ணிக்கணும், தெரியாதவர்களோட எந்த மெசேஜும் எதுவும் சேட் பண்ணக்கூடாது. நெவர் சேட் வித் எனிபடி அன்லஸ் யூ நோ தெம் லைக் கிளாஸ்மேட்ஸ். உங்கள் கிளாஸ் வகுப்பு தோழர்களாக இருக்கணும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தோட உறுப்பினர்களாக இருக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க அது மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா தெரிஞ்சவங்களோட தான் நீங்கள் சேட் பண்ணணும், தெரியாதவர்களோட சேட் பண்ணக்கூடாது, எந்த மெசேஜும் அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அப்போ பசங்க சொல்கிறாங்க, ஓகே டேட், சரியப்பா அப்படின்னு சொல்லி பசங்க சொல்கிறாங்க. அப்புறம் அப்பா சொல்கிறாரு, கீப் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் ஃபோட்டோஸ், ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், இன்ட்ரெஸ்ட் வெரி ப்ரைவேட். அப்பா சொல்கிறாரு, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட சொந்த விவரங்கள் இருக்கு இல்லையா, உங்களோட புகைப்படம் ஃபோட்டோஸ், அப்புறம் தொலைபேசி எண் ஃபோன் நம்பர், அப்புறம் ஆதார் எண்கள், அப்புறம் உங்களோட சொந்த விருப்பங்கள், இதெல்லாம் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ கிளாடின் கேட்குறான், வை ஸோ, ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யோர் ப்ரொஃபைல் அண்ட் மிஸ்யூஸ் யோர் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் யோர் நாலேஜ். அப்பா சொல்கிறாரு, தெரியாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட முகக்குறிப்புகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் உங்களோட தகவல்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க, உங்களை பற்றி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க, அதை வந்து உங்களுக்கு தெரியாமல் வித்தவுட் யோர் நாலேஜ்னால் உங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து தவறாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அப்போ கிளாடின் சொல்கிறான், ஓ அப்படியா, ஓ அப்படிங்கிறான். அப்புறம் ராணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. இப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்நெட் ஆர் மொபைல் ஹெல்ப்ஸ் அஸ் டு கனெக்ட் வித் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட், allow us to watch movies, listen to music, play games and enjoy various other activities. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்நெட் இணையதளம் இல்லைன்னா கைபேசி இருக்கு இல்லையா, மொபைல் இருக்கு இல்லையா, அது மூலமாக நாம் உலகத்தில் உள்ளவங்க அனைவரையும் நாம் என்ன செய்யலாம், ஒன்று இணைக்கலாம். அப்புறம் என்ன செய்யுதுன்னா, அந்த இன்டர்நெட்டில் நம்ம வந்து நிறைய படம் பார்க்கலாம், மூவிஸ் படங்கள் பார்க்கலாம், அப்புறம் மியூசிக் கேட்கலாம், அப்புறம் விளையாடலாம், கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம், அப்புறம் இன்னும் மற்ற ஆக்டிவிட்டீஸையும் நாம் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, there is a chance to get addicted to this powerhouse of entertainment. இப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம இந்த இன்டர்நெட், மொபைல் ஃபோன் இதை கண்டினியூஸாக நம்ம பயன்படுத்தினோம்னா
இதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடிக்ட் அப்படின்னா அடிமை. ஸோ மொபைல் அடிக்ஷன், மொபைல் ஆர் இன்டர்நெட்டுக்கு நாம் அடிக்ட் ஆகலாம், அடிமை ஆகலாம். இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். பவர் ஹவுஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்னா நம்ம பொழுதுபோக்கு சாதனங்கள் எதுனா இன்டர்நெட்டும் மொபைல் ஃபோன் எல்லாம். ஸோ அதுக்கு நம்ம அடிமை ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, டியர் டெல் them what happens if someone is addicted to it. இப்போ அம்மா சொல்கிறாங்க, டியர் கொஞ்சம் அந்த மொபைல் அடிக்ஷன் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லுங்களேன், பசங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாரு, mobile addiction causes several serious problems such as headache, weakened eyesight, sleep disorders, depression, stress, social isolation, aggressive behavior, financial problems, ruined relationships, and no or low professional growth. அப்பா என்ன சொல்கிறேன்னா, மொபைல் அடிக்ஷன், செல்ஃபோன் கைபேசிக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னா நிறைய மோசமான விளைவுகள், மோசமான பிரச்சனைகள் உண்டாகும். என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, ஹெட்டேக் தலைவலி வரும், அப்புறம் வீக்கெண்ட் ஐசைட் கண் பார்வை குறைபாடுகள் வரும், அப்புறம் ஸ்லீப் டிஸார்டர் தூக்கமின்மை வரும், தூங்கவே முடியாது, பல பிரச்சனைகள் வரும், டிப்ரெஷன் மனச்சோர்வு இருக்கும், அப்புறம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஏற்படும், சோஷியல் ஐசோலேஷன் தனிமையாக இருக்கணும்ன்ட்டு விரும்புவாங்க, அப்புறம் அக்ரெசிவ் பிஹேவியர் ரொம்ப முரட்டுத்தனமான நடத்தை மாறும், சாஃப்டாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரஃப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பண பிரச்சனைகள் வரும். பண பிரச்சனைகள்னால் என்ன, வேலையில் அவங்களோட கவனம் செலுத்த முடியாது, ஸோ நிறைய லாஸ் ஏற்படும். அப்புறம் ரியாண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா தவறான உறவுகள் உண்டாகும். அண்ட் நோ ஆர் லோ ப்ரொஃபஷ்னல் க்ரோத், அப்புறம் வேலையில் வளர்ச்சியே இருக்காது, கம்மியாக இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா வேலையில் கவனம் செலுத்த முடியாது இந்த மொபைல் அடிக்ஷனால். எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருப்பாங்க, ஃபோனே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இணையதளத்தில் இருக்கிறதுனால அவங்களால வேலையில் கவனம் செலுத்த முடியாது. அப்போ எந்த வளர்ச்சியும் இருக்காது. அப்போ கிளாடின் சொல்கிறா, ஓ மை காட், ஐயோ கடவுளே, இவ்வளோ மோசமான விளைவுகளெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொல்கிறா. இப்போது அப்பா சொல்கிறாரு, we can't ignore the benefits of internet and mobile phone to our life, educationally and socially, but we must limit their usage to take charge of our lives. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்நெட்டும் மொபைல் ஃபோனோடையும் நன்மைகள் நாம் தவிர்க்க முடியாது. இக்னோர்னால் தவிர்க்கிறது. ஸோ தவிர்க்க முடியாது. அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. பெனிஃபிட்ஸ்னால் நன்மைகள் நிறையா இருக்குது. இன்டர்நெட்டோட நன்மைகள், மொபைல் ஃபோனோட நன்மைகள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ நாம் அதை லைஃப்பில் நிறைய பயன்படுத்தலாம். எஜுகேஷ்னலி கல்விக்காகவும் சமூகத்துக்காகவும் நம்ம நல்லா பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பட் வி மஸ்ட் லிமிட் தேர் யூசேஜ். அதோட பயன்பாட்டை நம்ம குறைச்சிக்கணும். நம்ம ஃபுல் டே அதிலே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அதோட யூசேஜை. நம்ம மற்ற லைஃப்பில் மற்ற விஷயங்களை நாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அப்போ ராணி சொல்கிறா, ஷியோர் டேட், ஓகே டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அம்மா சொல்கிறாங்க, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அம்மா ஒரு பழமொழி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பழமொழினா, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அப்போ கிளாடின் சொல்கிறான், ரைட் மாம் அப்படின்னு சொல்கிறான். சரியாக சொன்னீங்கம்மா அப்படின்னு சொல்லி கிளாடின் சொல்கிறான்.